கருப்பசாமிய எல்லாருமே தியேட்டர்ல பார்த்திருப்பீங்க. ஆனா கருப்பசாமி பத்தி தெரியாத சில இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள இந்த வீடியோல பார்க்கலாம். கருப்பசாமி டிசி காமிக்ஸ்ல இருக்காரு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அந்த காமிக்ஸ்ல லோபோ அப்படிங்கிற கேரக்டர் சங்கிலி கருப்ப இன்ஸ்பிரேஷனா வச்சு தான் உருவாக்கியிருக்காங்க. அவரு வந்து பாத்தீங்களா இருந்தா சிகரெட் புடிச்சுக்கிட்டு, ஒரு சங்கிலிய வச்சுக்கிட்டு ரொம்பவே கருப்பா இருப்பாரு. கருப்பசாமிய தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம ஃபிஜி, சிங்கப்பூர், ட்ரினிடாட், டொபாக்கோ இந்த மாரி மற்றைய நாடுகள்லயும் அவர வழிபட்டுட்டே வராங்க. இந்த நாடுகள்ல சங்கிலி கருப்ப சங்கிலி பாபா அப்படின்னு பேரை மாத்தி கும்பிட்டுட்டு இருக்காங்க. கருப்பசாமிக்கு நிறைய பேர் இருக்கு. அதாவது சின்ன கருப்பு, பெரிய கருப்பு, வேட்ட கருப்பு, முத்து கருப்பு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வச்சு இந்த கருப்பசாமிய வழிபட்டுட்டு வராங்க. இது எல்லாத்தையும் விட ஒரு ஃபன்னான ஃபேக்ட் என்ன தெரியுமா? மதுரைக்கு பக்கத்துல ஒரு கிராமத்துல புத்தர் சிலைய கருப்பசாமி அப்படின்னு சொல்லி கும்பிட்டு இருக்காங்க. பல இடங்கள்ல உருவங்களை வச்சு வழிபட்டாலுமே அழகர் கோயில்ல இருக்கிற 18ஆம் படி கருப்பசாமிக்கு உருவமே கிடையாது. அந்த கோயில்ல இருக்கிற ஒரு கதவைத்தான் இவங்க எல்லாருமே கருப்பசாமியா வழிபடுறாங்க. நீங்க கருப்பசாமியை வழிபட்டீங்களா இருந்தா இந்த வீடியோக்கு கீழ எந்த கருப்பசாமியை கும்பிட்டேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க.